character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hi, good morning students. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 11th standard chemistry revisions தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா first lessons revisions பார்த்தோம். இன்னைக்கு நம்ம second lessons revisions பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ செகண்ட் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேங்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விச் குவாண்டம் நம்பர் ரிவீல்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஷேப்ஸ் எனர்ஜி அண்ட் ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டால். ஸோ என்ன குவாண்டம் நம்பர் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம குவாண்டம் நம்பர்லேயே நம்ம படிச்சிருப்போம் ஒரு குவாண்டம் நம்பரும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விச் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறப்போ என்ன குவாண்டம் நம்பர் வரும்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறதா வரும். செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் n is equal to 4. ஸோ அப்போ n is equal to 4 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னென்ன பாசிபிள் நான் ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் இங்கே பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் n is equal to 4 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம எந்த ஷெல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ கே அப்படிங்கிறது எந்த ஷெல் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஷெல் KLMN. அப்போ கே ஷெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா KLMN. கே ஷெல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஷெல், எல் ஷெல் அப்படிங்கிறது செகண்ட் ஷெல், எம் ஷெல் அப்படிங்கிறது தேர்ட் ஷெல், என் ஷெல் அப்படிங்கிறது ஃபோர்த்து ஷெல். அப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க, எந்த ஷெல்லுன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஃபோர்த்து ஷெல் அப்படிங்கிறது. ஸோ இதில் பாசிபிள் வேல்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ n is equal to 4 அப்படின்னு சொன்னால் எல்லோட வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன வர பாசிபிள் அப்படின்னு பார்த்தா 0. ஸோ 4 அப்படின்னு சொல்லுவாங்களே, நமக்கு 4க்கு முன்னாடி வரைக்கும் வரும். அப்போ என்ன வரும், 0 1 2 3. அப்போ நமக்கு 4 வேல்யூஸ் வந்துடுச்சா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூ வச்சு என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூ நம்ம இந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. L is equal to 0 அப்படிங்கிறதும் L is equal to 1, அப்போ L is equal to 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா L is equal to 3. 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேவா. ஸோ அப்போ L is equal to 0 அப்படின்னு சொன்னால் அது எந்த ஆர்பிட்டாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S ஆர்பிட்டாலாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ Sன்னு எழுதிக்கோங்க. அடுத்து L is equal to 1 இருந்ததுன்னா அது எந்த ஆர்பிட்டால், P ஆர்பிட்டால். ஸோ அடுத்தது எல்லோட வேல்யூ 2 இருந்தால் அது என்ன ஆர்பிட்டால், D ஆர்பிட்டால். எல்லோட வேல்யூ 3 இருந்தால் அது என்ன ஆர்பிட்டால், Fஓட ஆர்பிட்டால். ஓகேவா. இது எல்லாமே நம்ம எதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா SPDF விச் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி L வேல்யூ. ஓகேவா. ஸோ இப்போ 4S அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல வரும். எந்த ஷெல் அப்படிங்கிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4S, இது வந்து பார்த்தீங்கன்னா 4P 4D 4Fன்னு வரும். அப்போ 4Sக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்பிட்டால் பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 1 ஆர்பிட்டால். அப்போ எல்லோட வேல்யூ அப்படிங்கிறப்போ 0 அப்படின்னு சொல்லுவாங்களே, 4S அப்படின்னு சொல்லுவாங்களே, இதில் ஒரு ஆர்பிட்டால்ஸ் வரும். ஸோ அப்போ எல்லோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து தான் நம்ம எடுப்போம். அப்போ 1 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு -1 0 and then +1. ஸோ இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் நமக்கு கிடைக்குது. -1 0 +1 T ஆர்பிட்டால் சொன்னாலே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது 4D அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, D ஆர்பிட்டால். அப்போ எல்லோட வேல்யூ 2 இருந்ததுன்னா நம்ம எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் மைனஸ்லேருந்து எடுப்போம். ஓகேவா. -2 பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுப்போம். அப்போது எல்லோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து எடுக்கணும் நமக்கு எத்தனை ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா
-2 -1 0 +1 +2 d ஆர்பிட்டால் சொல்லுவாங்கன்னா நமக்கு 5 ஓரியன்டேஷன்ஸ் வரும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா L is equal to 3 அப்படின்னு சொல்லுவாங்களே நமக்கு எதுலேருந்து எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து எடுப்போம். ஸோ இப்போ -3 -2 -1 0 +1 +2 +3. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டால்ஸ் நமக்கு கிடைக்கும், பியில் பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும், எல்லில் பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லுவாங்கள, டியில் பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும். அதுக்கடுத்து L is equal to 3 4f அப்படின்னு சொல்லுவாங்களா 1 2 3 4 5 6 7. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 7 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு மெனின்னு சொல்லுவாங்களா நமக்கு ஓவராலாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 7 + 3 10 15 15 1 எவ்வளோ வரும் 16. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 ஆர்பிட்டால்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு காமிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா n வேல்யூவை வச்சு நம்ம என்ன ஷெல்லுன்னு கண்டுபிடிக்கிறோம். என்ன ஷெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஷெல்லுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ n is equal to 4. அப்போ L வேல்யூஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும் 0 1 2 3. ஸோ 4 வேல்யூஸ் கிடைக்குது. L வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுனால எந்தெந்த ஆர்பிட்டால் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு S P D Fன்னு. அதுக்கடுத்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கள எத்தனை பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எல்லாத்தையும் என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் ஆட் பண்ண நமக்கு டோட்டலாக நமக்கு இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 28. How many radial nodes for 2s and 4p and 5d and 4f orbital exhibit how many angular nodes அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 28க்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லேயே அந்த கொடுத்துட்டாங்க ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ் ஃபார் 2s 4p and 5d and 4f ஆர்பிட்டால்ஸ் நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதில் என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியல் நோட்ஸ் கேட்குறாங்க அண்ட் தென் ஆங்குலர் நோட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஓகே எல் வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் என் வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் எல் வேல்யூ போட்டாச்சு. எப்படி நான் எல் வேல்யூ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எஸ் ஆர்பிட்டால் இருந்துன்னா அப்போ 0வாக இருக்கும் வேல்யூ. பி ஆர்பிட்டாலாக இருந்தால் என்னோட வேல்யூ 1, டி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னோட வேல்யூ 2, எஃப் ஆர்பிட்டால்னா என்னோட வேல்யூ 3. இப்போது இந்த ஆர்பிட்டால்ஸை வச்சு நான் எல் வேல்யூ போட்டாச்சு, எல் வேல்யூ போட்டாச்சு. நமக்கு ரேடியல் நோட் கால்குலேட் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n - L - 1. இந்த இடத்துல என்னோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் we get நமக்கு ரேடியல் நோட் கிடச்சிடும். அதுக்கடுத்து ஆங்குலர் நோட் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல் வேல்யூ தான் ஆங்குலர் நோட்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன்றே மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸோ n அப்படிங்கிறது 2, எல்லோட வேல்யூ 0. அப்போ 2 - 0 அப்படிங்கிறப்போ 2 வரும். 2 - 1 அப்படின்னு சொல்லுவாங்களா 1 வரும். புரிஞ்சுதா? இப்படி தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் ஐடென்டிஃபை பண்ணணும் ரேடியல் நோட் அப்படிங்கிறது. ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 13. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் D5 கான்ஃபிகரேஷன். ஸோ D5 கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் கான்ஃபிகரேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் பாசிபிள் காமிச்சிருக்காங்க A B C. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அக்கார்டிங் டு நம்ம ஹன்ஸ் ரூல்ஸ் பார்த்தோம் அண்ட் தென் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது லோயர் ஆர்பிட்டால்லேருந்து தான் நம்ம ஹையர் ஆர்பிட்டால் போகும். ஒரு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான்ஸ் உட்கார்ந்த அப்புறம் தான் அடுத்த ஆர்பிட்டால்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாசிபிள் ஓரியன்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் திஸ் ரெப்ரசன்ட் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ எந்த கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க D5 கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. D5 அப்படின்னு சொல்லுவாங்களா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் உட்காரும். ஆனால் இங்கே அவங்க போட்டிருக்கிறதே தப்பாக காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பாசிபிள்ஸ் கிடையவே கிடையாது. இதில் பாருங்கள் ஸோ 1 2 3 4 அடுத்த ஆர்பிட்டால் இங்கே உட்காரணும். இங்கே உட்கார்ந்த அப்புறம் தான் ஃபில் ஆன அப்புறம் தான் இங்கே போகும் ஃபஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறது தப்பாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் ஸோ கரெக்டாக இருக்குது. D5 சொல்லுவாங்களா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 5 எலக்ட்ரான்ஸுமே 5 ஆர்பிட்டால்ஸில் உட்காருது ஒன்று. ஸோ இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்களா இதுதான். அப்போ எது ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் தீஸ் ரெப்ரசென்ட் த கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் ஏவா பியா சியான்னு கேட்குறாங்க. அப்போது இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறத காமிச்சிட்டு இந்த டயக்ராம் எடுத்து இதில் போடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டணும். ஸோ அப்போ ஒரு ஆர்பிட்டால்ஸும் பார்த்தீங்கன்னா 5 சப்ஷெல்லையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கிறத நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ விச் கான்ஃபிகரேஷன் ஹஸ் த மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி நம்ம பார்த்தோம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ எக்ஸ்சேஞ்ச். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் பார்க்கும்போது எங்கெங்கே இருக்கிறதுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு 2 தான் பாசிபிள்.
ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்க முடியாது இங்கே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான் பாசிபிள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு D5 கான்ஃபிகரேஷன் நம்ம புக்கில் பார்த்தோம். மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா D5. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பாசிபிள் அப்போ பார்த்துக்கோங்கள, இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு 1 2 3 4 இதுக்கு 4 பாசிபிள். இந்த எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 இதுக்கு 3 பாசிபிள். இந்த எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 இதுக்கு 2 பாசிபிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 பாசிபிள். அப்போ இதுவே நமக்கு எவ்வளோ வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 7 7 + 3 10 வந்துடுச்சு. அப்போ மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறப்போ எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிக்கு தான் வருது. ஸோ இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்படிங்கிறது சி தான். மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பாசிபிள் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான். ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்குன்னா எப்படி இருந்தால் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்லி ஆஃப் ஃபீல்டு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் டி ஆர்பிட்டால், அதில் பாதி ஒரு ஆர்பிட்டாலும் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 31 அண்ட் தென் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் எங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டிஃபைன் ஆர்பிட்டால், இது உங்களுக்கு தெரியும். வாட் ஆர் த வேல்யூஸ், n வேல்யூ L வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3pxக்கும் 4dx² - y² எலக்ட்ரானுக்கு n வேல்யூ L வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ n வேல்யூ அப்படிங்கிறது எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்களே இதுக்கு 3px, இதுக்கு பார்த்தீங்கன்னா 4. அப்போ n வேல்யூ அப்படிங்கிறது 3 அண்ட் தென் 4. அப்போ L வேல்யூ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டால் வருது. அப்போ p ஆர்பிட்டால் வந்தால் Lோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் 4ஆக இருந்ததுன்னு சொன்னால் என்னோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, Lோட வேல்யூ அப்படிங்கிறது 2. ஓகேவா. ஸோ இதுதான் பாசிபிள். என்னோட வேல்யூ 3ஆக இருந்ததுன்னா Lோட வேல்யூ 1ஆக இருக்கும். ஓகேவா. ஸோ என்னோட வேல்யூ 4ஆக இருந்ததுன்னா என்னோட வேல்யூ 2. அதாவது எந்த ஆர்பிட்டாலை பார்க்கணும். அப்போ இங்கே p ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், 1ன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்களே எஸ்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். p ஆர்பிட்டால் சொல்லுவாங்களே Lோட வேல்யூ 1. ஸோ Lோட வேல்யூ 1ன்னு போட்டாச்சு. அடுத்தது இந்த இடத்துல என்ன ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டால். அப்போ எஸ் 0வாக இருந்ததுன்னா p என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். டி என்னவாக இருக்கும், 2. அப்போ 2ன்னு சொல்லுவாங்களே Lோட வேல்யூ நமக்கு என்ன வருது, 2 வருது. அப்போ எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி L வேல்யூ. ஓகேவா. ஸோ L வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக ஞாபகம் வச்சுருக்கணும். அது ஞாபகம் வச்சுருந்தான்னு சொன்னால் நம்ம எந்த ஆர்பிட்டால் அப்படிங்கிறத சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி த டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ஸ், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இதில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது ஒன்று ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே சொல்லிடலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம ரிவிஷன் அப்போ பார்த்துக்கலாம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். அடுத்தது சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவ் த சப்ஷெல் டெசிக்னேஷன், த அலோவபிள் m வேல்யூஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் n வேல்யூ L வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா m வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். என்னோட வேல்யூ 4 நமக்கு கொடுத்தாச்சு, என்னோட வேல்யூ 2. இதில் நமக்கு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு பார்க்குறேன். ரிமைனிங் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட வேல்யூ 4, Lோட வேல்யூ 2 அப்படிங்கிறத நான் காமிச்சாச்சு. அப்போ நான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது நான் எதை வச்சு எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி எல் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நான் எம் வேல்யூஸ் நான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ எல் வேல்யூஸ் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறதுனால எம் வேல்யூ நமக்கு எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ்லேருந்து பாசிட்டிவ் வேல்யூஸில் எடுப்போம். அப்போ 2 அப்படின்னு சொல்லுவாங்களா, -2 -1 0 +1 +2. அப்போ நமக்கு எத்தனை ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ஸில் பாருங்கள், n = 5 L = 3. அப்போ 3ன்னு சொல்லுவாங்கள்ல நமக்கு மைனஸ்லேருந்து எடுப்போம். -3 -2 -3 -2 -1 0 +1 +2 +3. அப்போ நமக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு 7 ஆர்பிட்டால்ஸ். இதில் 7 ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ். நீங்கள் இதேமாதிரி இப்படியே எழுதக்கூடாது. நமக்கு அந்த மாதிரி வேல்யூஸ் போட்டு நம்ம காட்டணும். நான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா டைம் நமக்கு இல்லை.
அப்படிங்கிறதுனால. ஓகே, டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ரிவிஷனில் நம்ம எப்படி என்னன்னு பார்க்கலாம். எல் வேல்யூ 3 அப்படின்னு சொல்லுவாங்கள, இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 7 ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவாங்கள, எம் வேல்யூ 0வாக தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும், மட்டும்தான் கிடைக்கும். இங்கே ஒரு ஆர்பிட் கிடைக்கும், இதில் 7 ஆர்பிட்டால் கிடைக்கும், இங்கே 3 ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1 ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறதான் நமக்கு கிடைக்கும். எதை பொறுத்துனா டிபெண்ட்ஸ் ஆன் தி எல் வேல்யூ. எல் வேல்யூ வச்சு தான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 39 பாருங்கள். கிவ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn2+. ஸோ Mn2+க்கு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு Mn அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னீஸ். ஸோ மேக்னீஸோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 25, அட்டாமிக் நம்பர் Z இஸ் ஈக்குவல் டு 25. இந்த இடத்துல 2+ அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே லூஸ் 2 எலக்ட்ரான்ஸ். 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுனால தான் அதுக்கு சார்ஜ் நம்ம என்னென்னு போட்டிருக்கோம் 2+. அப்போ இந்த இடத்துல 3+ போட்டிருந்தா என்ன சார் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mn gives Mn2+ + 2 எலக்ட்ரான். அதாவது மேக்னீஸ் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி என்ன இருக்குது Mn2+ மாறி இருக்கு. அப்போது இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது லாஸ் பண்ணியிருக்கிறத காமிச்சிருக்கும். அப்போது Mn2+க்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ இதுக்கு கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் Mn2+க்கு கேட்குறாங்க. 2+ நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஆஃப் பிரின்சிபல் பிரகாரம் எழுதுவோம். ஓகேவா? ஸோ 1s 2s அந்த டயக்ராம் வச்சு நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்போ எழுதும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் 1s ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் 2 எலக்ட்ரான்ஸ் போச்சுன்னு சொன்னால் நமக்கு ரிமைனிங் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23. அப்போ 23க்கு நீங்கள் எழுதணும். ஸோ 23க்கு எழுதலாமா? ஸோ 1s2 2s2 2p6 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3s2 3p6 3d5. ஸோ இது வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு 10 18 18 + 5 23. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Mn2+க்கான கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ அப்படியே Cr3+ எழுதலாமா? ஸோ Cr அப்படின்னு சொல்லுவங்களே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குரோமியம். ஸோ குரோமியம் அப்படின்னு சொல்லுவங்களே இதுக்கான அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா Z இஸ் ஈக்குவல் டு 34. அப்போ Z இஸ் ஈக்குவல் டு 34 அப்படிங்கிறது 24. இப்போ 24 அப்போ இதுக்கு முன்னாடி வரணும். அப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் காம்பினேஷன் மூலம் ஈக்குவேஷன் செய்தது அந்த குரோமியம் எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு 3 எலக்ட்ரான். ஸோ Cr gives Cr3+ + 3 எலக்ட்ரான். அப்போ 3 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ இது 24ன்னு சொன்னால் 3 எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் நம்ம எதுக்கு எழுதணும் 3 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு 21க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் Cr3+க்கு எழுதலாமா? ஸோ Cr3+ அப்படின்னு சொன்னவங்களே என்ன எழுதுவோம் 1s2. ஸோ இது வரைக்கும் 10 ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறப்போ இது ஈஸியாக வந்துடும். 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 3d5ன்னு சொல்லுவங்களா 24 வந்தது. ஓகேவா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 21 அப்படின்னு சொல்லுவங்களா இதிலேருந்து நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இங்கே 24 அப்படின்னு சொல்லுவங்கள டி ஆர்பிட்டாலில் 5 வந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 + இது ஒரு 8 18 வந்துடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் வந்துடுச்சு. 18 + 5 நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குரோமியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நமக்கு ஆக்சுவலான கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 24 தான். Cr3+ன்னு சொல்லுவாங்கள 21க்கு நம்ம எழுதுறோம். ஏன்னா இதுலேருந்து 3 எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணால் நமக்கு 21. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்னீஸுக்கு ஆக்சுவலான அட்டாமிக் நம்பர் 25. இங்கே 2+ன்னு சொல்லுவாங்கள்ல 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணதுனால 23 ஆச்சு. அப்போ 23க்கு நம்ம எழுதுறோம். இப்போது இது 23, இது பார்த்தீங்கன்னா 21. 23க்கு கான்ஃபிகரேஷன் D5ல் முடிஞ்சுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு 21 வேணும். அப்போ இதிலிருந்து 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும் 21 ஆகிடும். அப்போ D5 கான்ஃபிகரேஷனில் 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் 3d3ன்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 41 பாருங்கள். ஸோ 41ஓட நம்ம இந்த லெசன் நம்ம முடிச்சுக்கலாம். ரிமைனிங் நம்ம கிளாஸில் பார்க்கலாம்.
ஸோ 41க்கான கொஸ்டின்ஸ் பாருங்கள். an atom of an element contain 35 electrons and 45 neutron. Deduce the number of protons. ஸோ number of protons அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா number of protons is equal to number of electrons. ஸோ number of electrons பார்த்தீங்கன்னா 35 கொடுத்தாச்சு. அப்போ ப்ரோட்டான்ஸோட கவுண்டிங்கும் எவ்வளோ தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 35. therefore number of protons is equal to 35 அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட்டு the electronic configuration of the element. ஸோ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுதணும். ஸோ 35க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் இந்த இடத்துல எழுதி போடுறேன். என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 35க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஏதோ ஒரு எலமெண்ட் 35. ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 3d10 4p5. ஸோ 35க்கான கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 + 4 பார்த்தீங்கன்னா 20 20 + 10 30 30 + 5 35. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் ஆல் த 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார் த லாஸ்ட் எலக்ட்ரான். ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4p5க்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுதானே இந்த ஆர்பிட்டாலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4p5. அந்த 4p5க்கு 4 குவாண்டம் நம்பர்ஸுமே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல், அந்த மேக்னெட்டிக், அண்ட் தென் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு n is equal to அப்படிங்கிறது நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது 4 நமக்கு தெரிஞ்சாச்சு. என்னோட வேல்யூ 4. ஸோ என்னோட வேல்யூ 4ஆக இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு எந்த ஆர்பிட்டாலாக இருக்கும்? அசிமுதல் குவாண்டம் நம்பர். அசிமுதல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ L is equal to எஸ்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் ஓகே, அது எந்த ஆர்பிட்? எஸ் ஆர்பிட். அப்போ இந்த இடத்துல பி ஆர்பிட் இருக்குது. அப்போ பி ஆர்பிட் சொல்லுங்களேன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த இடத்துல எல்லோட வேல்யூ அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ எம்மோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து, அதாவது எம் வேல்யூ நம்ம எதுலேருந்து எடுப்போம்? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ். அப்போது இந்த இடத்துல 1 அப்படின்னு சொன்னவங்களேன் -1 0 +1 எதர் -1ஆக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா +1ஆக இருக்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறப்போ 4p5 அப்படின்னு சொல்லுவங்களேன். பி ஆர்பிட்டலில் 3 சப்ஷன்ஸ் இருக்குது, 1 2 3 4 5. அப்போ இந்த ஆர்பிட்டாலில் தான் லாஸ்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் எஸ் வேல்யூ அப்படிங்கிறது 2 ஆர்பிட்டால் இருக்குது. அதில் பார்க்க முடியல 5th எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது. ஓகே, 1 2 3 4 5. ஓகேவா? அப்போது 5th இந்த 4p5க்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் காட்டுறேன் எப்படி லாஸ்ட் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. P அப்படின்னு சொல்லுங்களேன் 3 ஆர்பிட்டால்ஸ் 1 2 3 4 5. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலக்ட்ரான். அப்போ ஸ்பின் குவாண்டம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுங்களேன்? 2 வேல்யூஸ் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி இருந்தால் அது கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதுக்கு வேல்யூஸ் ப்ளஸ் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ மைனஸ் ஆஃப். அப்போ இந்த இடத்துல எந்த டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்போது எஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் அப்படிங்கிற வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். பாருங்கள், ஈஸியாக இதுக்கு கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோட கவுண்டிங். ஸோ இப்போ 35 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறனால 35 ப்ரோட்டான்ஸ்னு போட்டாச்சு. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் த எலமெண்ட், இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எது சொல்கிறாங்க? ஸோ 35 அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதியாச்சு. ஸோ 4p5 அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஆர்பிட்டு முடியுது. All the 4 quantum numbers for the last electron. Last electronக்கு 4 quantum number values கேட்குறாங்க. Principal, azimuthal, magnetic and then spin. So 4p5 அப்படிங்கிறப்போ ஸோ n வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் n வேல்யூ principal quantum number. அண்ட் l வேல்யூ அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்பிட். ஸோ இப்போ p ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்களே எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1. ஓகே, அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூலேருந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே +1 அப்படிங்கிறதுனால -1 0 +1 நம்ம இங்கே போட்டாச்சு. 3 வேல்யூஸ் எதர் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கலாம். பாசிட்டிவ் அதாவது -1 அப்படி இல்லைனா பாசிட்டிவ் +1ஆக இருக்கலாம்.
அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது 4p5 அப்படின்னு சொல்லுவோம்ல 1 2 3 4 5 ஃபிஃப்த் எலக்ட்ரான் இங்கே தான் உட்காரும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு எஸ் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்குது ஸ்பின் குவாண்டம் நம்பர் எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் இருக்கிறதுனால இதுக்கு என்ன வேல்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன்ஸில் புக் பேங்க்கில் சம் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த செகண்ட் லெசன்ஸும் நீங்கள் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ரிவிஷனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனும், செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன்ஸும் கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பி ப்ரிப்பேர் வெல். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸில் எல்லாருமே சென்டம் ஸ்கோர் பண்ணணும். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkland. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.